அனைவருக்கும் வணக்கம். காங்கிரஸ் திமுகவோட கூட்டணியில தொடருதா இல்ல தாவேக்காவோட கூட்டணியில போகுதா அப்படிங்கிறதா இன்னைக்கு தலைப்பு செய்தியே. எந்த நியூஸ் எடுத்து பாருங்க, தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை, திமுகவுடன் பேச்சுவார்த்தை, திமுகவோட தொகுதி பங்கீடு நாளை, கூட்டணி விஜயோட முடிவானது அப்படிங்கிற நியூஸை போட்டு பரபரப்பா அந்த செய்தியாளர்கள் சம்பவம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல உண்மையிலுமே என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி முதல்ல என்ன நிலைப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறத முதல்ல சொல்லணும். ஏற்கனவே மாணிக்கம் தாகூர், நம்ம பிரவீன் சக்கரவர்த்தி இவர்கள்லாம் இந்த கூட்டணியில பிளவு ஏற்படுத்துறது போல செயல்பட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்றது அவங்களோட உரிமை, அதை நாங்க இல்லைன்னே சொல்ல கிடையாது, தர முடியாது அப்படின்னு தெளிவா முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்கன்னா விருப்பம் இருந்தா இந்த கூட்டணியில தொடரணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், வெளில நடைய கட்டிடணும். ரெண்டுமே பண்ணாம ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு கால்னு வச்சுக்கிட்டு இங்க நம்ம எங்களை திமுகவை மிரட்டுற மாதிரி இந்த செயல்பாடு எல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். அதுதான் நாங்க இந்த காங்கிரஸ் நிர்வாகிகள்கிட்ட, அதாவது யார்கிட்ட இந்த மாதிரி இந்த கூட்டணியை பிளவுபடுத்துறது போல இருக்கிற நிர்வாகிகள்கிட்ட நாங்க சொல்லிக்க விரும்புகிறோம். கிரீஷ் சோடங்கர், அதாவது காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளர் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதுல சொல்லியிருக்காரு, தாவேகா எங்களோட காங்கிரஸோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காரு. நடத்தினது மட்டும் இல்லாம முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாவே போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கறது எங்களோட உரிமை, எங்களுக்கு 13% 20% ஓட்டு தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சத்தியம் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு 13% 20% ஓட்டு இருக்கு தமிழ்நாட்டுலன்னு. அப்படியே ஓட்டு விழுந்திருந்தாலும் திமுக கூட்டணியில இருக்கிறதுனால விழுந்திருக்குமே தவிர, தாவேக்காவோட போய் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா உங்களோட உண்மையான வாக்கு சதவீதம் உங்களுக்கு தெரிய வரும். 1% தான் உங்களோட உண்மையான வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத நாங்க இப்ப தெரிஞ்சுக்கிறோம். தெரியல அப்படின்னா நீங்க வேணா போட்டி போட்டு பாருங்க தாவேக்காவோடன்னு, அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்கீங்க, நீங்களே திரும்ப சேருவீங்க. ஆனா சேர்றதுக்கு கட்சி இருக்காது காங்கிரஸ். ஏன்னா அங்க போனீங்கன்னா கரண்ட் கம்பத்து மேலையும் லைன் கம்பி மேலையும் தான் ஆட்சி பண்ண முடியும். கூட்டணி ஆட்சி தொடர்ந்தீங்கன்னாலும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல இருக்க கரண்ட் கம்பி மேலையும் மரத்து மேலையும் தான் கூட்டணி ஆட்சியை தொடர முடியும். காங்கிரஸ் கட்சி முதல்ல என்ன நிலைப்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறத எங்க எல்லோரோட ஒட்டுமொத்த கேள்வி, ஒட்டுமொத்த தமிழ்நாடோட கேள்வி. காங்கிரஸ் என்ன நிலைப்பாட்டுல இருக்கு? முதல்ல திமுக கூட்டணியில தொடர்றீங்க, இங்க தொடர்ந்துட்டு இருக்கும்போது அப்புறம் என்ன அங்க போய் காங்கிரஸோட கள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை? அது இதுக்கு பேரு அதுதான், கள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை. இது என்ன வேலை? நாங்க அதான் கேட்கிறோம். தில்லு தெம்பு திராணி இருந்தா கூட்டணி விட்டு வெளில போயிட்டு நீங்க யார்கிட்ட வேணாலும் பேசுங்க. நான் உங்களை திமுகவை எதிர்த்து கூட பேசுங்க, நாங்க வேணானே சொல்லல. திமுகவை எதிர்த்து அரசியல் கூட பண்ணுங்க, நாங்க வேணான்னு சொல்ல. ஆனா எங்களோட கூட்டணியில இருந்துகிட்டு எங்க வீட்டு சோத்த தின்னுக்கிட்டு இந்த வேலையை பண்ணக்கூடாது. கூட்டணில இருந்து வெளில போயிட்டு மரியாதையா அழகா நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டு உள்ள வந்தாலும் சரி, இல்ல அப்படியே ஓடினாலும் சரி, அது எது வேணாலும் நீங்க பண்ணீங்க. எங்க கூட்டணியில இருந்துகிட்டு எங்களை பத்தியே பேசுவீங்க. எங்களோட உரிமை அப்படிங்கிறீங்களா? உங்களோட உரிமை. நான் சொல்றேன், இப்போ காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு இந்த கூட்டணியில பிளவு ஏற்படுத்துறாங்கல்ல, அந்த நிர்வாகிகளுக்கு சொல்றேன், சும்மா எல்லாரும் கிடந்துட்டு குதிக்க கூடாது. நாங்க அதுக்குதான் தெளிவா சொல்றோம், புரியுதா? நாங்க திமுக நண்பர்கள், எங்களுக்கு மரியாதையும் தெரியும், எங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிறது உங்களுக்கும் தெரியும். அதனாலதான் நாங்க சுமூகமா உங்களை அணுகிட்டு இருக்கோம். மறுபடியும் சொல்றோம், உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தா வெளில போயிட்டு பேசுங்க. கூட்டணியில பிளவு ஏற்படுத்தணும் அப்படின்னா வெளில போயிட்டு நீங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற உங்களுக்கு எப்படி கேட்கறதுக்கு உரிமை இருக்கோ, அதே போல ஆட்சி அதிகாரத்தில் தமிழ்நாட்டுல கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்றது எங்களோட கடமை. ஏன்னா எங்களோட கொள்கையே முதல்ல அதுதான். எங்களோட கொள்கையே என்ன? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுய ஆட்சி. ஏன் தெரியுமா சுய ஆட்சி? உங்களுக்கு ஏன் தெரியுமா கூட்டாட்சி நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றோம்? ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான், பெருசாலாம் தேவை கிடையாது. ஒரே ஒரு எடுத்துக்காட்டுல சிம்பிளா முடிச்சிடலாம். ஒரு கூட்டணியில இருந்துகிட்டு இன்னொரு கூட்டணி அலையன்ஸை போய் தேடுறீங்களா? உங்களை நம்பி நாளைக்கு நாங்க எப்படி உங்களுக்கு கூட்டணி ஆட்சி தர முடியும்? உங்களால எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேல உள்ள கோவத்தை எங்க மேல காட்டிடுவாங்க நாளைக்கு. அப்புறம் நாங்க சிறப்பா செயல்பட்டு இருக்கோம். இந்த 5 வருஷத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற நிலைந்து தமிழ்நாடே விழுந்து பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்ல, இந்தியாவே திரும்பி பார்க்குறது யாரா அந்த ஸ்டாலின். தமிழ்நாட்டுல தமிழ் தீ பரவிட்டு இருக்கோ இல்லையோ, இந்தியா முழுக்க ஸ்டாலின் தீ பரவிட்டு இருக்கு. இங்க ஒரு பக்கம் இப்படி நடந்துட்டு இருந்தா, நாளைக்கு திமுகவோட அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிற அறிவிப்பு இப்ப வெளிவந்திருக்கு. அப்புறம் இங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குல்ல, அப்புறம் இங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அங்க போய் கள்ள கூட்டணி பேசிட்டீங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. அதான் நாங்க சொல்றோம். செல்வப்பெருந்தகண்ணனுக்கு மறுபடியும் சொல்றோம், இந்த காங்கிரஸ்ல உள்ளடி வேலைகள் யாராவது பார்த்தா நடவடிக்கை எடுத்து அவங்க சொல்லிட்டேன். எப்படி திருமாவளவன் ஆதவர்ஜி நம்ம நடவடிக்கை எடுத்தாரோ அதே போல நீங்க எடுக்கணும். எடுக்கலன்னா உங்களுக்கு மேல நாங்க வன்மையா கண்டனத்தை தெரிவிப்போம். மறுபடியும் அதுதான் சொல்றோம், காங்கிரஸ் மேலிடத்துக்கு
நாங்க வன்மையான கண்டனத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். மறுபடியும் சொல்றோம், கூட்டணியில சுமூகமா தொடரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க தொடரலாம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாதுன்னு எங்க முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அது எங்களோட கொள்கை. மறுபடியும் சொல்றோம், அது எங்களோட கொள்கை. அந்த கொள்கையை வந்து விட்டு தரவே முடியாது. அதே போல உங்களுக்கு விருப்பம் இருந்தா இருக்கலாம், இல்லைன்னா தயவு செஞ்சு நீங்க போயிட்டு வரலாம், வெளில போயிட்டு வரலாம். கூட்டணி ஆட்சியை வந்து தாவேக்கால தரேன்னு சொன்னாங்களா, கரண்டு கம்பத்து மேல ஏறி கூட்டணி ஆட்சியை தொடருங்கள். நாங்கள் வேணாம்னே சொல்லல. தயவு செய்து சொல்றோம், கூட்டணியில தொடரணும்னு நினைச்சீங்கன்னா யாரும் வாயை திறக்க வேணாம். அவ்வளவுதான் நாங்க சொல்றோம். நன்றி, வணக்கம்.